நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமான CBCL ஆலையின் விரிவாக்க பணிக்கு எடுக்கப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு கேட்டு கடந்த 7 நாட்களாக விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் அழைப்பின் பேரில் விவசாயிகள் பேச்சுவார்த்தைக்காக சென்றிருந்தனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் வராததால் விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். இதைத் தொடர்ந்து போராட்டத்திற்கு 3 ஊராட்சியை சேர்ந்த மக்கள் ஆதரவு அளித்துள்ளதால் போராட்டம் வலுப்பெற்றுள்ளது. இதனால் போராட்டம் நடைபெறும் இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நிலத்தை நாங்கள் கொடுத்து 2 வருடத்துக்கு மேலே ஆயிடுது. மாவட்ட நிர்வாகம் சொன்னாங்க, ஊரில் நம்ம மாவட்டம் செழிப்பாக இருக்கும், இந்த CBCL நிறுவனம் வந்தால் அதனால இந்த நிலத்தை கொடுத்து நம்ம வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை நம்ம பெருக்கும்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இந்நாள் வரை யாருக்கும் அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. மேலும் இந்த இடத்த கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் இது வரைக்கும் நாங்கள் நின்றுட்டு தான் இருக்கிறோம். ஒன்று இடத்த எடுத்துகிட்டு வேலை கொடுங்க, இல்லைன்னா எங்களுடைய இடத்த திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் விவசாயம் பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இந்த கூலி தொழிலாளிகள், சாகுபடிதாரர்கள், நில உரிமையாளர்கள் இது 3 பேருக்குமே பொதுவாக இந்த பஞ்சாயத்து 3 பஞ்சாயத்து தான், பனங்குடி, கோபராஜபுரம், நரிமணம் 3 பஞ்சாயத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் சீராக வழங்கப்பட்டு வருவதாக மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் மும்முனை மின்சாரம் வழங்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மும்முனை மின்சாரம் வழங்காததால் குறுவை சாகுபடி பொய்த்து போனதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆழ்துளை கிணற்றை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யும் நிலையில் மும்முனை மின்சாரம் எப்போது வரும் என்றே தெரியவில்லை என்று வேதனைப்படும் விவசாயிகள் இந்த பிரச்சனையால் விவசாய பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு விவசாய மத்தியில் விவசாய தொழிலை தவிர வேறு எதுவும் தெரியாது. இந்த டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக மின்வெட்டு ஏகமாக பாதிக்கப்படுது. குறுவையை பார்த்திங்கன்னா குறுவை பொய்த்து போச்சு. குறுவையில் கொஞ்சம் நெஞ்சம் போர்வெலை நம்பி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். மின்வெட்டுங்கிறது ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. மின்சாரம் எப்போ போகுது எப்போ வருதுன்னு தெரியல. ஜூன் 12ஆம் தேதி நீங்கள் தண்ணி திறப்பீங்க, அதையும் நம்ம நம்பி இல்லை. இப்போ நாங்கள் அந்த போர்வேலை நம்பி இருக்கிறோன்னா அடி பாதாளத்துக்கு போயிட்டு நிலத்தடி நீர்மட்டம் போய்ட்டுன்னு நாங்கள் ஒரு 10 அடி சேர்த்தோம்னா அதுலேருந்து நாங்கள் மோட்டார் புகஞ்சு போகுது. மோட்டார் புகஞ்சு போய்ட்டுன்னு நாங்கள் தூக்கி கொண்டு போய் காயில் கட்டி வச்சோம்னா அந்த காயில் கட்டி கொடுத்தாலும் 10 நாளில் திருப்பி புகையுது. ஏன்னா வோல்டேஜ் பிரச்சனையாக இருக்குது.